இல்ல எவனாவது எவனாவது ஏந்து சார் இந்த ஆற்று சீரமைக்கணும் வருது. நான் அப்படிதான் அமராவதி படத்துல நடிக்கும் போது என் குருநாதர் பாலச்சந்தர் வந்தார். ரஜினி நானும் ஏன் நடிக்க கூடாதுன்னாங்க. இப்போ ரஜினி வந்து ஆற்று படுகையா ஆற்று படுகையா அங்கதான் வந்து ஒரு ஆறு இருந்துச்சு. இப்ப அந்த ஆறு இல்ல. எனக்கு ஒரே டவுட் மாஸ்டர், எனக்கு ஒரே டவுட். லாஸ்ட் டைம் எம்பிங்க எல்லாரும் நாடாளுமன்றத்துல வந்து உதயநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாங்க, திராவிட மாடல் வாழ்கன்னு போனானுங்கல்ல. அப்ப கமல் சாரும் போவாரா உதயநிதி வாழ்க்கை? அவர் ட்விட்டி யாருக்கு போட்டாரு? என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க? அவர் டார்ச் லைட்ட தூக்கி போட்டு உடைச்சவருங்க. இந்த கேள்வி எப்ப அவர்கிட்ட கேட்டோம்னீங்களா, அவர் என் நண்பர் என்று நான் கூறவில்லை, ஆனா அவருடைய கட்சி என்பதுன்னு போயிடும். புரியுதா? நீ கேட்ட கேள்வி நீ மறந்துரு. அதெல்லாம் வேணாம் பூமரு. கமல்ஹாசன் பெருசோட ட்விட்டர் எடுத்து பாரு. லாஸ்டா யாருக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்குன்னு பாரு. யாரு புரியல? கமலஹாசன் ரீப்ளை பண்ணிருக்காரா? உதயநிதி போட்ட ட்வீட், உதயநிதி போட்டதுக்கு வந்து கமலஹாசன் வந்து தேங்க் பண்ணிருப்பாப்புல. அதுல தெரியல. இங்க பாருடா, சின்னவரு எல்லாம் பேசிட்டாங்க, இப்ப இவரு மட்டும் போனாலும் சரி, அன்பு தம்பி உதயநிதி வாழ்கன்னு வரு. அவ்வளவுதான், வேற என்ன? இப்படி கூட சொல்லுவாரு மான்ஸ்டர் டிஆர் மாதிரி, நான் நடித்தது தக் லைஃப், தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமே இருக்காது டஃப் லைஃப் அப்படின்னு. உதயநிதி இல்ல அந்த டைட்டிலுக்கு ஒண்ணு சொன்னா தெரியுமா? தக் என்பது அந்த காலத்து வெள்ளைக்காரர்கள் போயிட்டு அம்பாட்டுக்கு. புரியுதா? தக் லைஃப் எது டைட்டில் வச்சுதான் கேட்டான், போயிட்டான் அங்க பாட்டுக்கு. நீங்க ரீசெண்டா இப்ப இந்த படத்துக்கு கொடுக்குற இந்தியன் டூ கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா, இந்தியன் டூ அப்போ சித்தார்த் உள்ள நுழைவான். யாரு கேள்வி கேட்டாலும் என்ன கொஸ்டினாலும் அவங்க உள்ள அதாங்க கமல் சாருங்க, போய் இந்தியன் டூ பாருங்க. இந்த இதுல எதுவும் மாறலையே. அதான் சிம்பு கேள்வி கேக்குறாங்க. அலெக்ஸ் சிம்பு ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, சின்ன உண்மையிலே. ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், சிம்பு மெச்சூர்ட் ஆயிட்டு கமல் மாதிரி பிஹேவ் பண்றான். அதாவது மெச்சூரிட்டியில கடைசியில கமல் மெச்சூரிட்டி இல்லாம நீ பாத்தியா 18+ ஜோக்ஸ், டபுள் மீனிங் காமெடி பண்றதுதான், சம்பந்தம் எல்லாம் பேசுறது, கவுண்டர் அடிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்றேன். சிம்பு கேக்குறாங்க, கேரளா ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாங்க பிடிக்கும், அந்த மாதிரி பரோட்டா எல்லாம் சாப்பிட வரணும். இவர் கமல் உள்ள, ஆமாங்க இந்த சின்ன வயசுல நான் குழந்தையா இருக்கும்போது 2 பரோட்டாவை தூக்கி நடுவுல சிக்கன் குருமா வச்சு மடிச்சு கொடுப்பாங்க. சின்ன வயசுல உன் டவுசர் வருவன கதை அவனையும் கேட்கல, நான் கேட்டது அவங்க கிட்ட ஆங்கர் சொல்லியிருந்தான் வையே, அதான் அசிங்கப்பட்டு போயிருப்பேன். அம்மா அது திருசாவை கேள்வி கேட்டாலும் இவர்தான் போடுறாரு, யார கேள்வி கேட்டாலும். இல்ல பாச இல்ல, பெரிய பெரிய ஆசை இல்ல சித்தப்பு, கமலை நான் இன்டர்வியூ எடுக்கணும், வேற எதுவும் இல்ல. லைஃப் டைம் அது ஒரு இது. இதுக்கு தனியா படிப்பா கூட நான் படிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் இன்டர்வியூ எடுத்தா 10 நிமிஷத்துல அவனை காக்க வைக்கிறேன் எல்லாத்தையும். அலெக்ஸ் மாட்டிக்கிறாத அலெக்ஸ், இல்ல அலெக்ஸ், அவன் இங்க பேரு, நீ அவன்கிட்ட அவன் உன்கிட்ட மாட்ட மாட்டான், அவன்கிட்ட நீ தான் மாட்டுவ. சார நாங்கெல்லாம் அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணல, நீங்க பாருங்க. வேணாம் அலெக்ஸ், பிலிப்ஸ் வேணாம், பிலிப்ஸ் அந்த மாதிரி 2026 அலெக்ஸ் இல்ல யோசிச்சு பாரு, இவன் அடிக்கிறதுக்கு நான் உட்காந்தா அடி என்பது அடி என்பது அடி மேலே அடி வைத்து நீ சொல்ற அடியோல போட அடிக்கடி நீ சொல்ற அதே டைலாக் தான் சொல்றேன். ஜெயடி பாத்துட்டு ஒருத்தன் கேட்பாங்க, நீங்களும் ரஜினி சேர்ந்த நடிக்க கூடாது, கடைசி வரைக்கும் அது பதில் சொல்ல மாட்டாரு. 1/2 மணி நேரம் கூட கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். அதை தவிர எல்லாத்தையும் அது இன்னானே புரியாது. இந்த கேள்வி மட்டும் கேட்டாங்கன்னா, அந்த இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி, டேய் நான் சுகர் பேஷண்டா குமுதா இல்ல அதை விட இது இதுல கையில கை ஆடும் தெரியுமா பாரு. இல்ல அன்னைக்கு ராத்திரி 5:30 மணி கோழி கொக்கர கோன்னு கூச்சு, பொண்டாட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ கொண்டு வந்து எழுப்புனா. சரி போதும்டா, 2 பாயிண்ட் விடுறான் அந்த டைலாக். எனக்கு தெரிஞ்சு கமல் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொஞ்சம் தெளிவா இருந்தது ஒரு 2 ஷோ. பிக் பாஸ்ல சரி எபிசோட்ஸ் நீங்களும் விளையாடலாம் 1 கோடி, பிரகாஷ் ராஜ் கூட வந்து உட்காந்துருப்பாரு, அந்த இதுல நல்லா பேசியிருப்பாரு. மற்றபடி வேற எங்கேயுமே கமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டான இன்டர்வியூ இருக்காது.
கோபிநாத் கூட உட்காந்து கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. நான் சரி கோபிநாத் தெளிவா கேள்வி கேட்பாரு, இதுலயே தப்பிச்சிடலாம், கொஞ்சம் கேட்டுக்கலாம், என்ன ஒரு சினிமா தெரிஞ்சிடலாம் கமல்கிட்ட நான் நினைச்சு உட்காந்தா, கோபிநாத் வஞ்ச புகழ்ச்சி அடியில அடிச்சாங்க ஒரு அடி. சார் நீங்க பேசும்போது யோசிப்பீங்களா, ஒரு ஒரு வார்த்தையும் பேசி அது கொடுத்து அது புரிஞ்சுக்கிற அறிவு எங்களுக்கு இல்ல. ஆனா இதுல நீ கேக்குற கேள்வி அவ்வளவு ஒரு அற்புதமா நிமிஷம் இருக்கு. இல்ல எப்படி சார்னா இல்ல இதுல விகடன் இதுல வந்துட்டு அவார்டு விஜய் கொடுத்தாங்க. கமல் தான் கொடுத்தாரு இது வந்துட்டு. கமல் அப்ப ஏத்தி இந்த விஜய் அவார்டு சொல்லி விஜய் அவார்டு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதான் கமல் தோல் மேல கையக்கும் போது விஜய் ஆரம்பிக்க போறான், அதான் ஆரம்பிக்க போறான்ற மாதிரி இருந்தது. அதான் கமல் என்ன சொல்லிருப்பானா, அதான் இதோட போதும் இல்லை அதாவது எனக்கு இதுல விஜய் இதெல்லாம் கேட்டிருப்பாரு. கேட்டு என்ன சொன்ன அவார்டு அவார்டு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கே சீட் வந்துருச்சு. அப்படி அவார்டு மதிக்கல புரியுதா. ஆனா கமல் வந்து உரையாடல தான் நல்லா செம்மையா உரையாடுறப்பா தான் இது இதோட நிக்க போறது இல்லை. நீங்க தான் நான் அவார்டு வாங்க வரலடா, சும்மா கூட அந்த நின்றுகிறேன். இல்ல சம்டைம் வந்து நம்ம வந்து கமலை பார்க்கும்போது அவர் எப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியமா ஆயிட்டாரு. அதாவது சினிமா அந்த ஆர்ட் ஃபார்ம் மேல பைத்தியமாயி சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்கிட்ட உள்ள நாலேஜ் எல்லாம் வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிதான் அவரோட வெக்காபுலரி ஸ்கில்லு, அவரோட எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ எந்தெந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை அப்படி வந்து ஷோ ஆஃப் பண்றதுனாலே வந்து மக்களுக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு வந்து போயிருச்சு. அதுதான் இல்ல இல்ல இது கமலை குத்த சொல்ல முடியாது. ஒருத்தவன் அறிவாளியா இருக்கலாம், ரொம்ப அறிவாளியா இருந்தா இனிமே மூளை ஒரு மாதிரி கோளாறாயிடும். அது கமல் தான் எக்ஸாம்பிள். உண்மையிலே நீ கமலு கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு 10 பதில் சொல்லும், புரியுதா? அதுதான் டார்ச்சர். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா கமல் கிட்ட இன்னொன்னு இருக்கு அலெக்ஸ். நான் அதை வந்து ரீசெண்டா வந்து நானி வந்து இந்த மாதிரி அவர் படத்தை பார்த்து பாராட்டின மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஆக்டிங் ஸ்கில் எல்லாம். ஓகேவா, அதுக்கு ஒரு லென்த் ஆரம்பிப்பாரு. ஆனா அவரே கட் பண்ணிருப்பாரு எனக்கு அந்த இன்டர்வியூல. என்னன்னா நானி அவர்களுக்கு நான் நன்றி, அவர் பேர் சொன்னாலே போதும் அப்படின்மா. அந்த ஒரு என்னமோ அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெட் வெயிட் மிக்ஸ்டான மாதிரி இருக்கு எனக்கு ரீசெண்டா. அவரோட பேச்சு எல்லாமே அப்படிதான் தோணுது லைட்டா. இல்ல அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அந்த அந்த மொபைல் இப்பதான் பார்த்தேன், அதனால வந்து நான் சொல்ல வரேன். என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அவரோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறாப்புல. அது தப்புல. இப்ப வந்து நீ வந்து யார்கிட்ட பேசுறியோ, உனக்கு எவ்வளவு பெரிய நாலேஜா இருந்தாலும் யாரு அந்த அறிவாளியா இருப்பான்னா, யாருக்கு புரியுமோ அவனுக்கு புரியுற மாதிரி பேசணும். ஏன் நாலேஜ் தான் எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு டிஃப்ரெண்டா பேசுறது வந்து சரியா இருக்காது. அது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையும் ஒரு பைத்தியகாரத்தனத்தையும் உருவாக்குமே தவிர்த்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகாது. எப்பயுமே நரட்டோ யோசிச்சு பேசுறவன் எப்பவுமே எப்படி தெரியுமா, அவன் எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து பேசுவான். அதான் புரியுதா? அவரும் அதே டைப் தான். பேசுறது வாட் எவர் இட் இஸ். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து யாருமே வந்து தப்பா இல்லடா, இருப்பாங்க. இல்ல அந்த ஆள் டப்பு வாய் விடக்கூடாது, வார்த்தை விட்டுறக்கூடாதுன்ட்டு பார்த்து உஷாராயிக்கிறாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வருஷமா வந்து ட்ரை பண்றது வந்து அப்படி இருந்தும் கனடா வந்து தமிழ்ல வந்து சொல்லி மாட்டி இப்ப முடிச்சுன்னுக்குறான். புரியுதா? புரியுது. அதனாலதான் அவர் வார்த்தை எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இந்த இங்கிலீஷ்ல தான் நான் செதறிட்டானா உண்மையிலே. நான் வந்து அந்த சில ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப அந்த இப்ப ஸ்கூல் டயத்துல வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும். ஆனா இல்ல இந்த கனடா இஷ்யூ இவன் கிளப்பி விட்டானே, இவன் தான் கிளப்பி விட்டான், கமல் தான். இது பாசிட்டிவா தெரியுதா நெகட்டிவா தெரியுதா? கம்ப்ளீட்டா நெகட்டிவ் பாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் இல்ல, ரெண்டு விதம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டா நெகட்டிவ் தான். இல்ல நெகட்டிவ் தான். ஆனா பாசிட்டிவ் என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கர்நாடகால இருக்கிறவனுங்க ஏதாவது தேடி பார்ப்பானுங்க, புரியுதா? அனலைஸ் பண்ணுவானுங்க. உண்மையிலே அது நார்மலா இப்ப எடுத்த உடனே வந்துட்டு தமிழ்ல தான் அப்படின்னு ஒத்துக்க மாட்டானுங்க. அவனுங்க சைட்லயும் வந்துட்டு இன்னும் கர்நாடகா தான் நம்பினுங்க, அந்த கன்னட லாங்குவேஜ் தான் நம்பினு இருக்கானுங்க, புரியுதா? ஆனா வந்துட்டு தான் தமிழ்ன்றது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தேடி பார்ப்பாங்க. ஆனா இதுல கொடூரம் என்னன்னா, இல்ல கர்நாடகாவா கன்னட லாங்குவேஜா இருக்குமா நம்மளே சில பேர் டவுட் போட்டானுங்க. டேய், டவுட் போடுறதுக்கும் ஒரு அளவு வேணும்டா. இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நல்ல சைடு எஃபெக்ட்ஸ். நீ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தப்பா ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு நல்ல சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. நான் இல்ல ஒரு வீடியோ கூட புக் மார்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் போடுறேன். இதுதான் இந்த ப்ரூஃப். இதெல்லாம் இந்த தமிழ்ல இந்த கன்னட இன்னொன்னு ப்ரூஃப் எல்லாம் போட தேவையில்லை. இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ். பாரு, நான் இப்பயும் சொல்றேன், நீ ப்ரூஃபே இருந்தாலும் இப்பயும் சொல்றேன், கனடாக்காரனுங்களுக்கு தமிழ்ல இருந்து வந்து சொன்னா பிடிக்காது. இதே நீ வந்து ஆந்திரால இருந்து வந்து சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் தமிழ்ல இருந்து வந்து சொன்னனால்தான் அவனுங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுங்களுக்கு தமிழ் பிடிக்காது.
இது பேசிக்கா தமிழ அதுவும் அந்த பிடிக்காதுல, கட்சி தமிழனை பிடிக்காது ஆக்சுவலா. அதான் பேசிக்கா அந்த அந்த கட்சி இருக்கான் தெரியுமா, சீமான் மாதிரி அவனுங்க அங்க ஒருத்தர் இருக்கானுங்க. அவ்வளவுதான். அவன் எப்பயுமே இந்த ப்ரொபகண்டா அவன் என்ன பண்ணுவான், அவன் கட்சி ஸ்கோப்பை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணி தானே ஆவான். அது பண்ணுவான், அவ்வளவுதான். அவன் கிட்ட போயிட்டு நீ நியாயம் தருமால எதிர்பார்க்க முடியும். சீமான் கிட்ட போயிட்டு நீ நியாயம் தருமால எதிர்பார்க்க முடியுமா? பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க விட எவ்வளவு கத்திரியோ கத்தி முடிந்தோம். அப்படிதான் இருக்கும் அது அங்கேயும். சி எண்ட் ஆஃப் த டே தமிழ் 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 லாங்குவேஜ்ல இருந்து வந்ததுன்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து நல்லவனுங்கெல்லாம் கிடையாது. நம்ம நீ என்ன ப்ரூஃப் போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நம்மள தமிழனை பிடிக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல இத வச்சுதான் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சுக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து தக்லைஃப் வேற இது பண்ணிருக்காங்கல்ல, பேன் பண்ணிருக்காங்கல்ல கர்நாடகால. சோ வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்லயும் சரி நிறைய இதுல வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்படக்கூடிய இந்த யாஷோட டாக்ஸிக் இந்த மாதிரி கன்னட படத்தை எல்லாம் புறக்கணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய உங்க கருத்து என்ன? ரெண்டு பேரோட கருத்து, அலெக்ஸ் அண்ட் மான்ஸ்டர், பூமர். திருப்பி கேள்வி வரட்டும். இப்ப வந்து ஒரு தக்லைஃப் நிமிஷம். வந்து இல்ல இது பரவாயில்ல. நான் இன்னும் அந்த ட்வீட் போட்டிருப்பேன். என் ட்வீட் அக்கௌண்ட்ல போனாலே இருக்குது. நான் தக் லைஃப் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க கர்நாடகாலன்னு போட்டிருப்பேன். கமெண்ட் ஒருத்தன் வந்து நம்ம யாரும் இல்ல, சுந்தர். அதுக்கப்புறம் இன்னும் வந்து கேட்டானுங்க, நீ கேஜிஎஃப் ஃபயர் விட்ட. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்துட்டு என்ன கேட்டானுங்கன்னா, அவனுக்கு பார்த்தா நம்ம நாட்டுல தான் இந்த மாதிரி தான், இப்ப நருட்டோ சொன்ன மாதிரி தான், அவனுக்கு பார்த்தா நம்ம நாட்டுல ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்த்தா பேன் இண்டியா ஒர்க் ஆகுது, புரியுது? ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்குல்ல, அதனால கேக்குறேன். ஆனா இல்ல இது இதுல ஹைலைட் என்னன்னா, கமல் வந்துட்டு சிவராஜ்குமாரை பார்த்து சொன்னான். சிவராஜ்குமாரே வந்துட்டு கமலை சப்போர்ட் பண்ணிட்டான், புரியுதா? அங்க சிவராஜ்குமாரே அவனுங்க வந்துட்டு திட்டுவானுங்க. ஏன்னா எதுக்கு நீ அக்செப்ட் பண்ண அந்த மாதிரி. ஆனா அவனுக்கு தெரியும், புரியுதா? ஏன்னா படிச்சவங்களுக்கு அந்த அறிவு தெரியும். நம்ம தமிழ் தான் இதான் முதல்ல தான் ஃபர்ஸ்ட்ல தோணுன மொழின்னு. இவனுங்க அது வெறி பிடிச்சவனுங்க, தற்கூறிங்க. அதை நான் பார்த்துருந்தேன் ஒரு சில வீடியோஸ். இதெல்லாம் அங்க மொழி வரி அதிகமா இருக்குது போல. நம்மளோட நம்ம தான் தமிழ்னா உடனே பூந்து நீ போ, ஞாபகம் இல்ல இங்க அது வந்து நம்மளோட சைக்கோங்க வந்து இருக்குது. எப்படின்னா வந்து இப்ப நம்ம சைட்ல வந்து சொல்லுவாங்க ஜாதி வெறினா, அந்த மாதிரி என்ன அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி. இல்ல இது ஜாதி வெறி இல்ல, மொழி வெறி தான். இல்ல அந்த லெவலுக்கு வந்து மொழி மேல அந்த அளவுக்கு இருக்கு. அளவுக்கு இருக்கு. இப்போ ரெண்டு டைப் நீ யோசிச்சு பாரு. இது வந்து ரூட்டட் காசஸ்ல யோசிச்சு பாரு. காவிரி இஷ்யூ தான், ஓகேவா? நம்மளுக்கும் அவனுங்களுக்கும் என்ன இஷ்யூ? காவிரி இஷ்யூ. இந்த ரூட் காசு அங்கதான் இருக்கு. அதுலயே வந்து தீராத பகை தான், புரியுதா? இங்க நான் அவனுக்கு வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சது, பஸ் எல்லாம் உடைச்சது, இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து சும்மா நார்மல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் சண்டெல்லாம் வந்து நார்மல் நினைக்கிறியா? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஹெல்த்தியே கிடையாது. ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் ஃபைட் போடுறது வந்து இது நார்மலே கிடையாது, அப்நார்மல். அப்போ நீ என்ன பண்ணும், இந்த மாதிரி கட்சி ஏதாவது வந்து பிரச்சனை கொடுத்தா நீ அவனை கண்டிச்சு நீ அவனை அரெஸ்ட் பண்ணும். அதாவது இவனுக்கு பண்றானுங்களா கர்நாடகா? பண்ண மாட்டானுங்க. இப்போ நீ தமிழ் எடுத்துக்கோ. ஏன் இப்ப நான் சொல்றேன், இப்போ எனக்கு வந்து சிவாஜி படம் பிடிக்கும். இப்போ உனக்கு வந்து பிடிக்காம இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கருத்து, புரியுதா? சோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அவன் பைத்தியக்காரன் பண்ணிட்டு போறான், நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிடுவேன். இன்னொருத்தன் என்ன பண்ணா, அவன் பண்ணா நம்ம திருப்பி பண்ணணும்னு யோசிப்பான். சோ அந்த இல்லடா இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல அவங்க மன்றத்துல இல்ல அலெக்ஸ், அந்த திரைப்பட இதுல இருக்குதுல்ல, யோசிக்குதா இல்ல, இது எண்ட் ஆஃப் ரீசன் சொல்றேன். இப்போ நீ அப்படி எடுத்துக்கிட்டனா இங்கே சீமான் எல்லாம் கத்துறது நாயமான்னு தோணும் நம்மளுக்கு. அது ஒரு டைப் ஆஃப் நாயம் தான் தோணும். இல்ல எங்க ஆரம்பிச்சு சீமான் வரை கொண்டு வந்த பத்தியா உனக்கு இருக்குது. இல்ல எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு முதல்ல இப்ப நம்மளால கர்நாடகாவுக்கு ஒன்னும் பெரிய ரெவன்யூ கிடையாது, புரியுது? அதாவது அவங்க கிட்ட இருந்து வர்றது சொல்றேன். கர்நாடகாவால இப்ப தமிழ் படம் கர்நாடகால ஓட்டுறதே கம்மி தான். நீ இல்லாம ஒண்ணு இப்ப கமலுக்கே அந்த நிக்கல் தான், புரியுதா? மிஞ்சி போனா 5 கோடி 20 கோடி தர பெரிய இதோட நீன்னு சொல்லிட்டு அவனு தூக்கி வச்சுட்டு போயிட்டான், புரியுதா? இதே மாதிரி இந்த இடத்துல யார் இருந்தாலும் இது பண்ணுவானுங்க. ஏன்னா வந்துட்டு உனக்கு ரெவன்யூ அதிகமா வராது கர்நாடகால. அதான் அதுக்காக நீ பண்றது ஒன்னும் பெரிய இதுவும் இல்ல. இன்னும் இதுல ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கர்நாடகாக்காரன் ஓப்பனா சொல்றேன். இல்ல அதான் ஒரு நிமிஷம். இல்ல கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டை பகச்சிக்க மாட்டான், அதர் ஸ்டேட்டை பகச்சிக்க மாட்டான். அதாவது படத்துல சொல்றேன், படத்தோடைய பேனண்ட் இதுல கண்டிப்பா பகச்சிக்க மாட்டானுங்க. இவனுங்க இன்ன வரையும் மொழி வரையும் ஆச்சுன்னு சாவலாம். எண்ட் ஆஃப் த டே காசு யாஷே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான், பேன் இண்டியா தான், இந்தியானுன்றதை கொண்டு வாங்க. இவ்வளவு சிவராஜ்குமார் எடுத்துப்போமே, அவன் ஸ்டேட்டை விட மற்ற ஸ்டேட்ல உப்பு போட்டவன் அவன் முன்னேறம் தான் இது. இதெல்லாம் விட அவன் நாட்டுல இருந்து ஒருத்தவன் கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் ஆகி இல்லையா? அதுதான் தமிழ்நாடு. வந்தவரை வாழ வைக்கிறான், கடைசியில நான் இங்க நம்மள போட்டு மிஷினுக்குது.
மொழியை வச்சுதான் ப்ரோ இவங்க பண்றாங்க. இந்த இல்ல அலெக்ஸ், கர்நாடகா ஏன் அதை இவங்க வந்து கேட்டேன்னா பிரிச்சுட்டு போனதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் அதை கேட்டேன்னா இல்ல எனக்கே இது நன்சாலே காண்டாவது தான் சில ஆஹ் விஷயம்லாம். இல்ல நிறைய அதுவும் பேர் தலைவர் மேல கமெண்ட்ஸ்ல காண்டாவது. வந்து நீ எதுக்கியா அத இருக்க? இது கன்னடா நிறைய பேர் வந்து 2 பேரை போட்டு இதுன்னு இருக்காங்க அலெக்ஸ். சைடு கேப்ல ஏதோ என்னன்னா வந்து யாரு விடுதலை சிறுத்தை அந்த இவர் இருக்காருல்ல, விடுதலை புலிகள் தோல் பிரபாகர் திருமாவளவனா பிரபாகரன் விடுதலை விடுதலை புலிகள் புலிகளா? புலிகள் புலிகள் அவரோட போட்டோவையும் போட்டு வீரப்பன் போட்டோவையும் போட்டு 2 பேரும் இறந்த பிறகு வந்து போட்டுப்பாங்கல்ல, பார்த்தேன். அதை போட்டு வந்து இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து மொழி வெறி அது எப்படி சொல்றது, ஒரு சங்கியோட இது நிலைமையில இருக்காங்க அவங்க 2 பேரும். ஐ மீன் 2 பேருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய், புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப நடந்ததுக்கு என்ன தமிழ்நாடு இருக்கு? மட்டும்தாங்க கொஞ்சம் தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தாங்க கொஞ்சம் விழிப்புல இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயுமே இந்த சங்கி மனநிலையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயும் வந்து அதைத்தான் மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாசம் உள்ள கொண்டு வந்து நம்மளை முழுசா அவங்களாவே மாத்துறதுக்குதான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இதே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்த வந்து இல்ல இப்ப ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப நம்மலாம் கேரளால பிறந்திருக்கோம்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன். நம்மள என்ன பண்ணுவோம், ஏதா நம்மள மலையாளி எந்த இதுன்னு சொல்லிட்டு தான் நம்மள கேரளா இது எண்ட மானேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்போம். புரியுதா? ஆனா நம்ம இனிமே அந்த தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். அதான் மலையாளத்தை. அதாவது அந்த ஒருவேளை நம்ம கேரளால பிறந்திருந்தா மலையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் அவன் ஊர்ல அவன் மொழியை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஆனா பேசிக் அறிவு என்ன தெரியுமா? இப்ப நீ வந்துட்டு காமன் லாங்குவேஜ்னு கேட்டா என்ன சொல்லுவ? இங்கிலீஷ் தான் ப்ரோ. இங்கிலீஷ். அதே மாதிரிதான் பொதுவா ஒரு அறிவு இருக்கணும். புரியுதா? பொது அறிவுன்ற மாதிரி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எது வந்துட்டு ஓல்டஸ்ட், எது பழமையான மொழி, எது காமனா பொதுவா பேசுற மொழி, அதான் எல்லாமே ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கணும். எனக்கு அங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல எப்படி இருக்காது. கர்நாடகால வந்துட்டு தான் இப்ப அவனுக்கு படிக்கிற அந்த புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தாலும் எஜுகேஷன் இதுல வந்துட்டு நீ ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ன்றதே அங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அப்படி பண்ணியிருந்தா இவனுக்கு தற்கொலை மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கவே மாட்டானுங்க. இல்ல ப்ரோ, அது இருக்கு ப்ரோ. இவங்க பிரிச்சுக்கிட்டு போகும்போதே கர்நாடகா பிரிச்சுக்கிட்டு போகும்போதே இவங்க மொழியே தான் ப்ரோ ஒரு இது கருவியாக பயன்படுத்தினாங்க. அதனாலே வந்து நம்ம தமிழை வந்து இவங்க மதிக்க மாட்டாங்க. தமிழை பத்தி ஒரு இது பேசினாலே இந்த விஷயத்த நான் டீட்டெயிலாவே கேட்டிருந்தேன் யூடியூப்ஸ்ல. இதெல்லாம் இந்த திராவிட மொழி 4 இருக்குது. இதுல தமிழா இல்ல கன்னடையா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாரிங்கே எதுக்குன்னா எது ரொம்ப பழமையான மொழின்னு அந்த மாதிரி ஒரு போட்டுக்குது. இதுல தெலுங்கை விட மலையாளத்தை விட கன்னடா தான் வந்துட்டு பழமையான மொழி. புரியுதா? ஆனா தமிழுக்கு கூட இது எப்படின்னா செகண்ட்ல இருந்தா, அதாவது திராவிட மொழியில அவங்க செகண்ட்ல இருக்காங்க. செகண்ட்ல இருந்தா செகண்ட்ல இருக்குன்னு ஒத்துன்னு போயிடணும். முதல்ல இருக்கிறவங்க கூட ஸ்பேரிங் போடுறதெல்லாம் அதான் இது ஏதோ சினிமா மாதிரி பண்ணிருக்கானுங்க. நம்ம கிட்ட அவ்வளோ ப்ரூஃப்ஸ் அவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இவனையும் உலகத்திலே பழமையான மொழி இவனுங்க தான் திராவிட மொழி லட்சன்ஸ் ஆகிறானுங்க. புரியுதா? சவுத் இந்தியால அப்படி பார்த்தா வேர்ல்டுல செகண்ட் சான்ஸ்கிரிட் தான் வரும். தெரியுமா? என்ன மேட்ச் என்ன இவனுங்க பாட்சாலாம் அதான் கர்நாடகால தான். ஆனா இவனுங்களுக்கு எங்க திரும்ப இரிட்டேட் ஆகும். தண்ணி தரமாட்டேன், இதை தரமாட்டேன், அதை தரமாட்டேன்னு அதுக்கு தேச்சின் சாவறது. தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் வந்து எப்பவுமே பெரிய ஆளா இருக்கணும். நீ வந்து லாங்குவேஜ்ல எனக்கு என்னன்னா, ஆனா இல்ல நம்ம ஊர் அப்படியே நம்ம ஊர் அப்படியே பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருந்து புலகை வந்த ஒரு ஆளு தூக்கி இங்க சூப்பர் ஸ்டார் ஆகி ஊர்ல அங்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் இங்க வந்து பெரிய ஆளா இருக்கானுங்க. ஏன்னா ஊர்ல ஏதாவது நீ கன்னடகாரன் தூக்கி போட்டு சிவாஜி ரவன் ஏதாவது திட்டிருந்தோமோ இல்ல இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாரு அந்த மாதிரி பண்ணுகிறான். ஆனா இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கிட்ட பெரிய நான் வீக்கா தான் பார்ப்பேன். ஏன்னா வந்தார வாழப்போன்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில உண்மையிலே சொல்றேன், நம்ம வந்தார வாழ வைக்கிறோம். நம்ம வாழ்றத விட்டோம். உண்மையிலே இது யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல எல்லாரோட இதுலயுமே இருக்குது. தமிழ்னாலே நம்ம டிஎன்ஏல கலந்துருக்கு ப்ரோ. அதை மாத்த முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஓப்பனா சொல்லணும்னா இல்ல உப்பு போட்டு உதயம் வாங்கிக்கிறது. புரியுதா? உப்பும் போட்டுப்போம் உதயம் வாங்கிப்போம். இதான் உண்மை. வர்றவன் எல்லாரையும் உப்பு போடுவோம், நம்ம உதயம் வாங்கிப்போம். இவ்வளவு இப்ப தெரியாதா? இல்லடா இப்ப தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வடக்கு பீப்புள் அதிகம். அதான் வரானுங்க, வடக்கு வந்துட்டு இருக்கானுங்க. சென்னையில அதிகம், கூட கோயம்புத்தூர்ல அதிகம், அதாவது டெவலப்டு சிட்டி எல்லாம் வந்துட்டானுங்க. ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு பர்சன்டேஜ்ல வந்துட்டு வடக்கான பூந்துருவானுங்க. புரியுதா?
பூந்துட்ட பிறகு ஆல்ரெடி இந்தியால அதிகமா பேசுறது ஹிந்தி தான், புரியுதா? அதனாலதான் நேஷனல் லாங்குவேஜ் வந்துட்டு ஆக சொல்லி வந்துட்டு கேட்டிருந்தானுங்க. இப்ப தமிழ்நாட்டிலயும் வடகான் அதிகமா பூந்துட்ட பிறகு நீ பாரு என்ன நடக்கும். அவனுங்களே ரூல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல. இப்ப ஆல்ரெடி தெலுங்கு ரூல் அப்படி பண்ண ஒரு தெரியுமா? சென்னையில கூட நிறைய அப்படி தெலுங்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மொழி பிரச்சனையே உருவாகும் ப்ரோ. இப்ப ஆல்ரெடி அப்ப என்ன அவங்க மொழி பிரச்சனை பண்ணது? ஆல்ரெடி போய்கிட்டு கண்டிப்பா இருக்கு. உருவாகும். இல்ல அது வந்து வேற லெவல்ல போகும். மோஸ்ட்லி வந்து அது சப்ரஸ் பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கூட நம்ம ஈஸியா மாட்டாங்க. சப்ரஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. இங்க பாருங்க, இங்க வந்து மொழியால ஒரு பிரச்சனை உண்டாச்சுன்னா ஒட்டுமொத்த பேரும் இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்தமா ஒண்ணு கூடி அடிப்பானுங்க. அதுதான் எப்படிரா நீ உள்ள வந்து எங்களை ரூல் பண்ணலாம் அப்படின்னு பட் சொல்லி. என்னன்னா வந்து அவங்க வந்து கார்பரேட் லெவல்ல வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. நீ சொன்ன மாதிரி வச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப முக்காவாசி எப்படி சொல்றது, பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து டிஎல் அந்த மாதிரி லெவல்ல இருக்கவங்க ஃபுல்லா வந்து ஐ மீன் ஹையர் பொசிஷன் மேனேஜர் பொசிஷன் எல்லாமே இருக்கவங்க வந்து வடக்கனா தான் இருக்காங்க. அதே மாதிரி டிஎல் லெவல்லயும் இப்போ வடக்கன் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஐ மீன் மற்ற கம்பெனிஸ்ல என்னோட கம்பெனிஸ்லாம் அவன் ரெண்டாவது என்னன்னா அவங்கிட்ட எனக்கு புது ப்ராஜெக்ட் எனக்கு இடையில ஒண்ணு போட்டுருந்தாங்க. நான் அதை வச்சு ஸ்விட்ச்ல வெளியே வந்தேன் ப்ராஜெக்ட். மாசா இல்ல இல்ல மாசா இல்ல இதையே எடுத்துக்கங்களேன். இப்ப நீட்டுக்கு வந்து நம்ம இது கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மொத்த இது சீட் எவ்வளவு ப்ரோ? மெடிக்கல் காலேஜஸ் சீட் எவ்வளோ? எத்தனை காலேஜ் இருக்கு? ஆனா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா படிக்கிறாங்க. காரணம் என்ன? முதல்ல இப்ப ப்ரோ இப்ப இல்ல ஒரு ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு. நார்த் இந்தியால வந்துட்டு இவளே மகாராஷ்டிரா தான் இந்தியாலயே இருக்குல்ல, அதான் அந்த இருக்குதுல அந்த பணக்கார இது வந்துட்டு மகாராஷ்டிரா தான். ஆனா யாரும் அங்க எஜுகேஷன் இதுல வந்துட்டு பெருசா படிக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு இதை எடுத்து பார்த்தா அங்கெல்லாம் படிப்பாங்க. மேட்டர் என்னன்னா நீ இப்போ படிக்கிற மாதிரி இன்ஜினியரிங் மல்டி தான் இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய மல்டி இதெல்லாம் இருக்கிறதுனால சவுத் இந்தியா தான் அதிகமாக எஜுகேஷன் இது, புரியுதா? நார்த் இந்தியா இருக்கிறவங்க கூட இங்கே வந்து தான் படிக்கிறானுங்க. நீ சொல்ற மாதிரி வடக்குக்காரனுங்க ஏன் தெலுங்காரனுங்க இங்கே சென்னையில் வந்து தான் படிக்கிறான். அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு அவ்வளோ பெருசாக போச்சு. இவ்வளோ அன்னைக்கு நான் கண்ணெதிர்க்க பார்த்தேனே. நான் அதான் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு தான் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் போயிருந்தேன். சேர்ந்த நாள் நருட்டோ நாள் உள்ள ஒரு ரூம்ல வெயிட் பண்ணுங்க பாட்டாங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு இன்டர்வியூ இது மாதிரி அதான் வெயிட் பண்ண பாட்டாங்க. வெயிட் பண்ணிருந்தேன். சொல்லிட்டேன் இது ஆல்ரெடியே தான். பக்கத்துல ஒருத்தான் தான் உட்காந்துக்கிட்டு ஆளு பார்க்க தமிழ மாதிரி தான், தாள் தமிழ மாதிரி தான் இருந்தான். நான் கேட்டதா என்ன ப்ரோ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? அதான் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுங்கிறேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிருந்தான் அப்படின்னா. கடைசியா ஒன்று கேட்டேன். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டேன். தெளிவா சொல்றான்டா. என்னன்னா ப்ரோ ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்றான். இல்ல விச் லாங்குவேஜ் ஒன்று கேட்டா அதான் தெலுங்குன்றான். தமிழ் தெரியல, தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். ஓரளவுக்கு தெரியுதான், அதான் கொஞ்சம் தெரியும். அப்பதான் யோசிச்சேன், அதான் சபாஸ்ரா. ரைட் சரி. நானும் அப்படிதான் ஓப்பனா சொல்லணும்னா வந்து நானும் வந்து ஐடி வந்து நான் ஐடி தான் ஐடிக்கு வந்தேன். ஸோ வந்து மேல ஒண்ணு நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? செம்ம காமெடியா இருக்கு. எல்லாரும் சிரிப்பாங்க. அதெல்லாம் ப்ளே பண்ண முடியாதுடா. யாரா நீ? லேப்டாப் இல்ல அத மட்டும் பாருங்க. லேப்டாப்ல சார்ஜ் இல்ல. அச்சோ. மதியானம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. ஓகே. தமிழ்நாட்டை ஷேர் பண்ணிருக்காரு. செம்மையா இருக்கு. சிரிச்சு வயிறு வலிக்குது. இல்ல சொன்னதுதான் காமாட்சி நாயுடு. ஓகே. ஆனா இல்ல ஏனோ ஜாதி மொழி நச்சுன்னு சாகுறோம். கடைசியில பணம் ஒன்னு சொல்லிட்டா உண்மை என்னன்னா கடைசியில பணம் தான் ஜெயிக்கும். இதான் உண்மை. இது ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் தான் புரியல. பணம் எல்லாத்துலயும் பணம் தான் ஜெயிக்கும். பணம் தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கும். இது எப்ப எவனுக்கு புரியும் தெரியுது. ஆனா மொழின்றது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. அதனால அது பரவாயில்ல. மொழிக்கு சண்டை போடுறது தப்பு கிடையாது. ஜாதிக்கு மதத்துக்கு சண்டை போடுறதுதான் தப்பு. அதெல்லாம் வீட்டுலதான் மதமாச்சு ஒருத்த வீட்டுக்குள்ள கும்பிடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு இனம் அழியுதுன்னா மொழிய வந்து மொத்தமா அது அந்த மொழி அந்த இதுவே அது அழியுதுன்னு அர்த்தம். இல்ல ஒரு இனத்தாளிக்கு என்ன ஒரு மொழியாலதான் சொல்லுவாங்க. அது போதும். பீகாரி நிறைய பேர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா பீகாரிய வந்து இப்ப பேச மாட்டேங்கிறாங்க, பேஜ்பூரி பேச மாட்டேங்கிறாங்க, சாங்ஸ் படம் எதுவுமே வராது. காரணம் என்னன்னா அதுதான். நீ வந்து ஹிந்தி படம் வந்து ஹிந்தி இது
டாமினேட் அதிகமாக அதிகமாக மக்கள் வந்து பேஜ்பூரில இருந்து படம் எடுக்க பேஜ்பூரி இதெல்லாம் இருக்குல்லடா அங்க வடக்குல போஜ்பூரி எல்லாம் இல்லவே அதெல்லாம் பார்க்க நம்ம மாட்டேன். தமிழ்நாட்டுல இல்ல அந்த இருமொழி டைட்டில் கொள்கையை வந்து ஸ்டார்டிங்ல ஆதரிக்கிறோம். நம்ம வந்து இங்க நம்ம கன்னடா தமிழ்நாட்டுல தெலுங்கு இருமொழி படம்லாம் எப்படி கொள்கையா இருந்துச்சு அந்த மாதிரிதான். நம்ம தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னா இன்னொரு மொழி உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இப்ப வந்து நம்ம கொண்டு வந்தது இப்ப எல்லா மாநிலமும் வரவேற்குது. ஏன்னா அங்க உள்ள சின்ன சின்ன மொழி ஒரு பழமையான நிமிஷம் மொழியெல்லாம் இல்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல ஒரு நிமிஷம் தேட்டர்ல தான் ஒரு பெரிய அதான் நார்த் இந்தியால ஒரு ஃபேமஸ் இன்ஃபுளுசர் கூட ஒருத்தர் போட்டிருந்தான். அதான் இருக்கிறதுலே அதான் இந்தியாலே அதிகம் பேர் பேசுறது அதிக மக்கள் இருக்கிறது ஹிந்திக்காரன் தான் தெரியுமா. அதிக மக்கள் இருக்கிறதும் ஹிந்திக்காரன் தான், இந்தியால அதிக பேசுறதும் ஹிந்தி தான். அதனால அது ஏன் நேஷனல் லாங்குவேஜ் ஆக கூடாதுன்னு ஒருத்தன் கேட்டிருந்தான். அதுக்கு நம்மால சவுத் இந்தியாக்காரன் ஒருத்தன் குவாட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டிருந்தான். அதான் என்னன்னா இருக்கிறதுல இந்தியால காக்கா அதிகமாகுது, எதுக்கு மயில வித்த புரியுது. அதே இல்ல மாதிரி கரெக்ட் தான். இருக்கிறதுலே தான் அல்டிமேட் அதான் இருக்கிறதுல நீ கேட் வகையிலேயே வந்துட்டு அதான் நிறைய இருக்குது, எதுக்கு டைகர் வந்துட்டு தான் இது வச்சு நேஷனல் அனிமல். அந்த மாதிரி அதான் தமிழ் தான் வந்துட்டு அதான் இது அதான் அதான் அது சொல்லக்கூடாது தான். ஆனா இந்தியார காண்டாடுவான். இல்ல நம்ம பசங்களுக்கு எல்லாம் சொல்லியா கொடுக்கணும், பாரபட்சமே இல்லாம அடிக்கிறானுங்க, சின்ன ஐடியா பெரிய ஐடியா. மும்மொழி கொள்கையே எதுக்கு மும்மொழி கொள்கையே எதுக்குன்னா எல்லா ஸ்டேட்லயும் ஹிந்தி கத்துக்கணும், மொத்த ஸ்டேட்டும் இருக்கிற எல்லா இந்தியால இருக்கிற மொத்த ஸ்டேட்டும் வந்துட்டு ஹிந்தியா மாறணும் தான் அவனுக்கு ஆசை. அப்புறம் எப்படி ப்ரோ வந்து இந்த இது சொல்ற ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்றாங்கல்ல, கூட்டாட்சி தத்துவம், அது எப்படி ப்ரோ செயல்படும்? அது சுத்தமா இல்லாம போயிடும்ல. எல்லாம் இல்லாம போனா இருந்தா எங்களுக்கு என்ன இந்தியா வந்து ஒன்றியம் எதுக்காக சொல்றோம்? ஒவ்வொரு மாநிலமும் வந்து மொழி வாரியா பிரிக்கப்பட்டிருக்கு. அங்க உள்ள கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்தோட சிறப்பு. அதெல்லாம் ஒன்றிணைச்சதுனாலதான் அதை ஒன்றிய அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இல்லைன்னா மொத்தமா போயிடும்ல. புரியுது புரியுது, சூப்பர், நல்லா சொல்லிட்டேன். ஒன்றிணைச்சதுனாலதான் ஒன்றியம். ஓகே நைஸ். ஆதி சொல்ல வந்தீங்க என்னமோ? அதான் ப்ரோ இந்த மொழி பத்தி சொல்றீங்களா, இப்ப கர்நாடகா சைட்ல வந்து இப்ப பேங்க் செக்டார் எல்லாம் இருக்குல்ல, அதுல நிறைய பேர் எப்படி சொல்றது கன்னடி பேசுறவங்க எல்லாமே ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க. நீ எனக்கு கன்னட ஹிந்தி தெரியாது, கன்னடில பேசினா அவங்க வந்து இப்ப ரீசெண்டா கூட ஒரு 2-3 இஷ்யூ எல்லாம் போச்சு. சிம் வாங்க போற இடத்துல அந்த இஷ்யூ நடந்தது. இல்ல பஸ்லனா வேகமா நிறைய பிரச்சனை நடக்கும். இங்க வந்து அந்த புரிதல் எல்லாமே ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ். அந்த வீடியோ ப்ரூஃப் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வரும், நான் பாத்துருக்கேன். எவ்வளவு இதுவா வந்து இந்தியா வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு. நான் ஹிந்தி தான் பேசுவேன், எனக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் பேச முடியாது, கன்னடம் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ கால் லைட் ரெக்கார்டு கூட வந்து நடுவுல, அதாவது நார்த் இந்தியா மட்டும் தான் ஹிந்தியில பேசிட்டு இருப்பாங்க, இவன் தமிழ்ல திட்டுருவான். எங்களுக்கு எப்படியா தெரியும், ஆனா இங்கிலீஷ்ல பேச ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இல்ல அலெக்ஸ், அது நான் ஓப்பனா சொல்றேன், இது நிறைய என்னோட டீம்லயுமே நிறைய பேர் நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச ஏன்னா டிஃப்ரெண்டான பக்கத்துல தான் இருப்பானுவான், ஆனா வேற ப்ராஜெக்ட்ல இருப்போம். ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படின்னா அவன் வந்து குவைட் பண்ணிட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட் மாறின காரணம் வந்து லாங்குவேஜ். ஒரு உண்மை என்ன தெரியுமா, இல்ல இங்க முதல்ல நார்த் இந்தியாக்காரன முதல்ல இங்கிலீஷ் கத்துக்க சொல்லு, அப்புறம் இங்க இருக்கிறவங்க ஹிந்தி கத்துக்கலாம். இல்ல நான் ஒரு இதுக்காக போயிருந்தேன். இல்ல இது ஏன்னா இல்ல இங்க மினிமமா டபுள் லாங்குவேஜ் எல்லாருமே ஓரளவுக்காக கத்துட்டு இருப்பானுங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு ஹிந்தி கூட அந்த தத்துக்கின்னு தோமாதுக்காக அதான் பேசத்தான் தெரியும், அவனுக்கு எஜுகேஷனே தெரியாது, இதுல இங்கிலீஷும் தெரியாது. இவனுக்கு வந்துட்டு மும்மொழியை பத்தி பேசுகிறாங்க. ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் டெல்லி போயிருந்தேன். அங்க வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்கான் தெரியுமா, அவன் ஹிந்தில தான் பேசுறான். எனக்கு சுத்தமா அது வரவே வரல. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல டெல்லிக்கு போயிட்டு அவனுக்கு கூட அந்த எஜுகேஷன் இல்ல. இல்ல அவனுக்கு கூட இங்கிலீஷ்ங்கிறது எஜுகேஷன் இல்ல. ஆனா அவன் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு சொல்லிக்கிறான். ஒரு படிப்புக்கு பாஸ் பண்றதுக்கு வேணா அது இருக்கலாம், அதை நான் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதான் இல்ல ஆக்சுவலி அலெக்ஸ் என்ன மேட்டர்னா, நான் இந்த ஹிந்தி டாமினேஷன் வந்து இங்கே இல்ல, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், வேற எந்த லாங்குவேஜும் கத்துக்க மாட்டானுங்க, பேசவும் ட்ரை பண்ண மாட்டானுங்க. எப்ப திரும்ப ட்ரை பண்ணுவானுங்க,
இங்கதான் டீ கழுவணும், இங்கதான் வந்து துணி துவைக்கணும் டிசைட் பண்ணிட்டா மட்டும்தான் கத்துப்பானுங்க. அது வரையும் கத்துக்க மாட்டானுங்க. இந்த டூருக்கு வந்தவன் அவன்லாம் என்னன்னா இங்கிலீஷ் கூட ட்ரை பண்ண மாட்டான். ஓகேவா? ஹிந்திலேயே பேசி காலத்தை ஓட்டுன்னு தான்ப்பான். நான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இல்ல ஹிந்தி கத்துன்னு எப்படா இங்க வரீங்க? எவனுக்குடா ஹிந்தி இரு தெரியுது? இப்ப என்ன இந்த அதோட இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். இப்போ என் ஆபீஸ்ல ஒரு கொலீக் இருக்கான். ஓகேவா? அவன் வே ஆஃப் ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹிந்தி தான் புளுத்தி, ஹிந்தி தான் எல்லாமேன்னுவான். இப்ப நான் ஹிந்தி லாங்குவேஜ் தப்பு சொல்ல. நான் என்ன சொல்றேன், ஹிந்தி ஓகே ஃபைன். அது நேஷனல் லாங்குவேஜ் இல்லடான்னு அவனுக்கு 10 தடவை சொல்லிட்டேன். அப்பயும் ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஏய் அப்புறம் உண்மையாத என்ன தெரியுமா? மாஸ்டர். அவன் டிபேட் வேற எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டான். நான் அப்புறம் சொன்னேன், எங் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரியும். நான் சொன்னேன், தெரியட்டும். உன் பிரைம் மினிஸ்டருக்கு ஹிந்தி தெரிஞ்சா நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா? உன் பிரைம் மினிஸ்டருக்கு அதாவது அவனோட வே ஆஃப் இன்டென்ஷன் என்னன்னா ஹிந்தி தான் டாப். ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஹிந்தி தெரியுமா? டேய் நான் அதான் சொன்னேன், சிம்பிளா சொன்னேன். ப்ரோ பிரைம் மினிஸ்டர் போடுற ஜெட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்ல அவங்ககிட்ட சொன்னது இங்க ஸ்பேஸ சொல்ல முடியாது. அதெல்லாம் நீ போடுவியா ப்ரோன்னு கேட்டேன். கோச்சிக்கிட்டான்டா. இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஏன் இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிறேன்னு கேக்குறேன்னா, ஆனா நீ ஜட்டி கதை ஒண்ணு சொன்ன பாத்தியா? ஏய் டேய் நான் அது வந்து இங்க பாரு நான் தப்பான இன்டென்ஷன்ல இங்க சொல்ல. அவன் கிட்ட அதை நான் கம்யூனிகேட் பண்ணேன். தெரியுது. அவனை நாக் பண்ண இல்ல அதான் இல்ல யோசிச்சு பார்த்தேன். இல்ல இவருக்கு இது ரிலேட்டடா நிறைய வருது. இல்ல 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 கைஸ் இவருக்கு இது இங்க நிறைய ரிலேட்டடா வருது. யாரும் தப்பா எடுத்துக்கீங்க கைஸ். நான் சொன்னது வந்து அவன் கிட்ட அப்படி இல்ல தப்பா எடுத்துக்கல. ரெக்கார்டிங் பயப்படுற மாஸ்டர். இது ஏன்னா இவங்க வந்து எப்படி வேணாலும் மாடுலேட் அது இல்ல இது ஆமாண்டா, இல்ல இதையும் கொண்டு ரெக்கார்டுக்காக போவானுங்கடா. சொல்லல. மாஸ்டர் ப்ரோ இல்ல ரெக்கார்டுக்காக சொல்லல. இந்த ஜட்டிக்கதை நாவா இல்ல இருக்கா? ரெக்கார்டு பண்றாங்க இல்ல ரெக்கார்டு பண்றானுங்கன்னு தெரிஞ்சு நம்ம டீசெண்டா பேசுறதே ஒரு நல்ல விஷயம் தான். அதுவே ஒரு டீசென்ட். ஆனா ஏன் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல வந்துட்டு இல்ல கத்துக்க சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீ எந்த ஊர்ல எங்க போனாலும் இங்கிலீஷ் இருக்கும், புரியுதா? நீ சைனா எந்த கண்ட்ரி எங்க போனாலும் அது புரியுதா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லுக்கு உண்மையான யூஸ்ஃபுல்லா தான். ஹிந்தி கத்துக்கிறேன் இப்ப சார் இப்ப நருட்டோ நான் ஹிந்தி கத்துக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ வந்து உன்னோட அது வந்து உன்னோட இந்தியாக்குள்ள தான் இருக்க பொறுத்து. வேணா நீ வந்து நார்த்துக்கு ஹிந்தியை வந்து போலாம். எப்படி யூஸ் பண்ண போறாங்க? இல்ல ஹிந்தியை வந்து எப்படி யூஸ் பண்ண நார்த்துக்கு போறாங்க? போலாம் ப்ரோ. இல்ல இப்ப ஒரு நிமிஷம், நான் குப்பை கொட்டுறது சவுத்து, நான் நார்த்துக்கு போக மாட்டேன். அப்ப இவனுக்கு யூஸ்லெஸ். நான் வந்துட்டு இவளையும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஹனிமூன் போனா கூட நான் வேற எங்கனாவது அதர் கண்ட்ரி தான் போவேன். எவனாவது நார்த் இந்தியா போவானா? எவனாவது ஹனிமூனுக்கு செருப்பால் அடிப்பாங்க. கூடுகிறவங்க தான் கூடுகிற பார்ட்னர் அடிக்கும். டெல்லி போ ப்ரோ, தாஜ்மஹால்லாம் இருக்கு. வேணாம் ப்ரோ, அது அங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. நாங்க அப்புறம் வேணா அந்த போர்டிங் போது பார்த்தோம். அதான் அது அப்பனா ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். அதுக்காக அதான் இல்ல எப்படி தான் ஒரு வாட்டி தாஜ்மஹால் பாக்குறதுக்கு நான் ஹிந்தி கத்துக்கணுமா? இல்லடா, இந்த பேசிக் காமன் சென்ஸ் அவனுங்கிட்ட இல்ல. அது என்ன தெரியுமா, ஹிந்தி தான் டாப், ஹிந்தி தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்து அவனுங்களை யாரோ நம்ப வச்சிட்டானுங்க. ஆமா, அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க. இதுல இன்னொரு கேலி கூத்து என்னன்னா, அதே நார்த் சைட்ல இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஜ்புரி பேசுறவங்க இருப்பான், ஓகேவா? போஜ்புரி வேற இந்த மராட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்லாங்ல இருக்கவங்க எல்லாம் இருக்கான், ஓகேவா? அவனுங்கெல்லாம் பாத்தீங்களா இந்தியா அட்டாக் பண்ணிட்டானால இவனுங்களுக்கு என்னன்னா அவங்களே பண்ணிட்டாங்களே நீயும் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு டோனு. புரியுதா? அவன் லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சுங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டான், மறைச்சிட்டானுங்க. அதான் சொல்றேன், அவனுக்கு உன் லாங்குவேஜ நான் வந்து உன்னை வந்து எடுத்துட்டேன்டா, நீ முழுசா ஹிந்திக்கு மாறிட்ட, உன்னோட அடிப்படை லாங்குவேஜ நான் முழுசா உன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன், உனக்கு அடையாளமே இல்லைங்கிறத வந்து அவனுக்கு கன்வே பண்ணல. இல்ல இல்ல முழுசா எடுத்துட்டானுங்க. அது என்னன்னா அததான் இவனும் இப்ப கிளைம் பண்றான். என்னன்னா அவங்களே மாறிட்டாங்கல்ல அப்படின்னா கிளைம் பண்றான். சரி, இவங்களுக்கு என்னன்னா அவனுங்கெல்லாம் மாறிட்டோம் நீங்களும் மாறுங்கன்றது. நம்ம என்னன்னா டேய் அவங்களாம் அறிவு இல்ல மாறிட்டானுங்க, எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு, நாங்க எதுல இருந்து வந்தோம். இல்ல ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் நெக்கிலு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழனுங்க இருக்கிற திமிருக்கும் அந்த இருக்கிற ஒரு ஒரு வைபுக்கும் கண்டிப்பா தமிழ் அழியாது, புரியுதா? கண்டிப்பா அழியாது. ஆனா மத்த ஸ்டேட் நம்ப முடியாது. அலெக்ஸ் தமிழ் அழிஞ்ச இல்ல அலெக்ஸ், தமிழ் அழியிறது வந்து சும்மா இல்ல அலெக்ஸ். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நம்ம தமிழருக்கு. எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ. இந்தியா ஒத்துக்கலன்னா கூட பரவாயில்ல ப்ரோ, அதர் கண்ட்ரில எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்ல ஹைலைட் ஆனா இல்ல வெள்ளைக்காரன் நீ யூடியூப்ல போய் போட்டுக்காரன், வெள்ளைக்காரனே ஒத்துக்குப்பான்.
அங்க உட்காந்து கனடால தான் கனடியில உட்காந்து இவனுக்கு பீடி புஷ்னு பானுங்க, இவனுக்கு ஒத்துக்க ஏய் மாட்டானுங்க. நீ ஒத்துக்கனா ஒத்துக்க கேட்டு எனக்கு என்னடா இதான் முதல்ல இவனுக்கு ஒத்துக்க சொல்லி எவனா கேட்டானுங்களா? அது இ- கேட்பான் தெரியுமா? அந்த மாதிரி இது. இதோட சிரிப்பு என்ன உன்னை எவனா தெரியுமா? கேட்டானுங்களா? ஜாப்பனீஸே சொல்லுவானுங்க. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எதுல இருந்து ஆமா, வருதுன்னா தமிழ்ல இருந்து சொல்லுவானுங்க. ஜாப்பனீஸ் தமிழ்ல இருந்து. கொரியன் ஜாப்பனீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். கொரியன்ஸ் ஓகேவா? கொரியன் நான் கொரியன் ஆமா கொரியன்ல முக்காவாசி வந்து கொரியன்ஸ் ஆமா தமிழ் ஸ்லாங்ல இருந்து வந்தது. அதுல இல்ல அம்மா அப்பா அதை நிறைய நிறைய ஆமா இருக்கு, நிறைய வார்த்தைங்க தான் இருக்கு. அதே மாதிரி. ஆமா நிறைய இருக்கு. இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸே அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு கூட மெச்சூரிட்டி இல்லாம இருக்கானுங்க. அதுதான் நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இந்த டாமினேஷன். சார கேஜிஎஃப் தமிழ் டப்புல பாக்குறவங்க எவனாவது கன்னட டப்புல பாத்துட்டு இருக்கு கம்மனு இருக்க சொல்லுங்க இன்னொன்னு அவனை. அலெக்ஸ், டாமினேஷன் இப்ப என்ன மாதிரி டாமினேஷன் மட்டும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பேங்க்ஸ், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ல இருக்க இந்த ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போஸ்ட் ஆஃபீஸ், இங்கெல்லாம் பாரு இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி தான் இருக்கும், தமிழ் இருக்காது. அந்த கான்செப்ட் இங்க இவனுக்கு கொண்டு வந்து டாமினேஷன் பண்றதே அதுதான். இப்போ இங்கிலீஷ் ஹிந்தி வேணா, இது தமிழ்நாடு, நீ தமிழ்ல தானே வைக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்தா செகண்ட் தமிழ்ல இருக்கணும். இங்க தமிழ் பச்சவன் தான் இருப்பான், எப்படி ஹிந்தி பச்சவன் இருப்பான்? ஆல்ரெடி இங்க இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸே அரசு பேருந்துன்னு வைக்கிறேன், தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு வைக்காங்க. அரசு பேருந்துனா என்ன பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஆமா ப்ரோ. அது கேட்டோம்னா அது ஒரு கதை சொல்லுவாங்க அலெக்ஸ். இது வந்து 2021 வந்துச்சு. அதிமுக காலத்திலேயே வந்து மாற்றப்பட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இன்னொன்னு சொல்லிடுறேன். அதிமுக பண்றானா இந்த ஆட்சி சரி, இன்னொன்னு சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்ல பேங்க்ல 2 சர்வீஸ் ஆஃப் வாய்ஸ் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ஒன்னு இங்கிலீஷ், ஒன்னு ஹிந்தி. தெரியும்ல? ஆமா, தமிழ் கனடாலாம் லாஸ்டா தான் கொண்டு வந்தானுங்க. நான் தான் சொன்னேன், இல்ல நான் பிரான்ச்சே சொல்றேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பெசன்ட். நான் போகும்போதே நாங்க பேரண்ட் கூட தான் போனேன். ஒரு ஆள் ஹிந்தியில பேசணும் தெரியாதா, அங்க உட்காந்து மெயின் ஆள் அவர்கிட்ட தான் எழுதி கொடுக்கணும்னு. நான் போயிட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சமாளிச்சுட்டு நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல தான் கேட்டாங்க, ஏடா தமிழ் தெரியாதாடா அவருக்கு. அப்பதான் யோசிச்சேன், நான் இப்ப புரியுதா, அதாவது நம்ம போறோம் எழுதுறோம். இப்ப நான் இல்லைன்னா அவங்களுக்கு தான் வீட்டுல வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களும் இது பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் காமனான ஆளுங்களுக்கு ஃபேஸ் பண்ற ஒரு இது டவுன் சைடுல வடக்காங்களே இந்த பெரிய போர்ஷன்ல தான் பெரிய போர்ஷன்ல தமிழ் தெரியாது இல்ல, தமிழ் தெரியாத ஆளுங்க பெரிய போர்ஷன் எல்லாம் போட்டு மாத்துனாங்க அலெக்ஸ். எங்க டவுன் சைடுல நீ இந்த படம் பாத்தியாடா? இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலில பாத்தியா? அவன் போலீஸ்காரன் வந்து ஹிந்தி பேசுவான், பாத்திருக்கியா? ஆமா மாஸ்டர், அது செமையா இருந்துச்சு. அவன் எல்லாத்துலயும் வந்துட்டானுங்கடா. இப்போ நான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லணும்னா, நீ இப்ப ரயில்வேஸ்ல போறேன்னு வச்சுக்கோயேன், நான் பர்சனலா பார்த்தவரு எல்லா சிஆர்பி போலீஸ் முக்காவாசி 80 to 90% வந்து நார்த் தான் இருப்பானுங்க, 10% தான் தமிழ் ஆளுங்க இருப்பானுங்க. சிஆர்பி போலீஸ் நான் சொல்றேன். அங்க ரயில்வே போலீஸ், அதாவது ரயில்வே போலீஸ் பைலட்ஸ் வந்து மாறும், அது பைலட்ஸ் மாறும், இல்ல உள்ள இருக்க அவங்க எல்லாம் மாறுவாங்க. பட் இந்த சிஆர்பிஎஃப் அண்ட் ரயில்வே போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90% அவனுங்க இருப்பானுங்க, 10% நம்ம ஆளுங்க இருப்பானுங்க. மாஸ்டர் ப்ரோ, அப்புறம் அந்த ரயில்வே கேட் மூடுவாங்களா, அந்த இதுல நிறைய பேர். ஆமா, இவனுங்களாம் என்னன்னா அவனுக்கு பாரு வாழ்றது வாங்குறது எல்லாம் தமிழ்நாட்டுல. ஒரு நிமிஷம் அதான் இல்ல, இன்னைக்கு எனக்கு என்னன்னா நம்ம பரவாயில்ல. அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப ஏன் நம்ம பேரண்ட்ஸ் இதுவே யாரும் பெருசா இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த கிராமர் இருக்காது, இங்கிலீஷ் அந்த கிராமர் வராது நம்மளுக்கு. ஆனா மேட்ரு என்னன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் புரியும், நம்மளும் இங்கிலீஷ் பேசணும். ஆனா அடுத்த ஜென்ரேஷன் இது செட் ஆகும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேலைக்கு ஆகுது. ஆனா இதுல எதிர்க்க இருக்கிற இந்திக்காரனுங்க அவனுக்கு இங்கிலீஷ் கத்துந்தா பரவாயில்ல, கரெக்டா தான் புரியுதா. நீ இந்திக்காரங்க வா என்ன பொண்ணு ஓல சூப்பர் தான், ஹிந்தியில பேசி கூட டார்ச்சர் பண்ணாதீங்கடா. எங்களுக்கு ஹிந்தி ஹீரோயின் தான் தெரியும், ஹிந்தி பாட்டு வேணா கேட்போம், அதுக்காக ஹிந்தி தெரியும்னு நினைக்கிறானுங்க. சத்தியமானமா தான் நினைக்கிறானுங்க. பாருங்க தான் சவுத்துல தான் ஹிந்தி பாட்டு கேக்குது, அதான் ஹிந்தி ஹீரோயின் பாக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்கும், அதனால கேட்போம். இல்ல அந்த சாக்கடை இஷ்யூ ஒன்று வந்து தெரியுமா, அதை வந்து ரிப்பேர் பண்றானுங்களா, உடனடியா கிளீன் பண்றாங்க. அது 6 சாக்கடை ஆக்குனது இந்த இவனுங்க தான். அதை விட்டாங்க திருப்பி இப்ப வந்து இதை கிளீன் பண்ண போறாங்களா. 6 சாக்கடை ஆக்கிட்டு இப்ப இது கிளீனிங் வந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர்ஸ்,
ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்க்கு நம்ம எய்ம் பண்றோமா, கீழே இருக்க இந்த லோகோ பைலட்டு சின்ன சின்ன போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, பேங்க் போஸ்டிங், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் அதிகமா வந்து இதாயிடுறாங்க. அவங்க வந்து நமக்குள்ள உள்ள வந்து நம்மளை வந்து இது பண்றாங்க. அதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். இதுக்கு மேல வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன போஸ்ட் அப்படின்ட்டு நம்ம விட்டுறதுல அவங்க வந்து இங்க வந்து நம்மளை ரூல் பண்றான். நம்ம எய்ம் ஆனா பெருசாதான் இருக்கு, நம்ம எய்ம் கண்டிப்பா பெருசாதான் இருக்கு. நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் அந்த மாதிரி நம்ம எய்மிங் பெருசாதான் இருக்கு. ஆனா கீழே இருக்கு பாத்தீங்களா அடிமட்ட போஸ்ட் கவர்மெண்ட்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் நிறைய அவங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடு இருக்கா வாசல் இருக்கான்லாம் பார்க்க மாட்டானுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்றதுனால அதிகமா வந்து இந்த இது எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்றானுங்க. நம்மளும் அது முயற்சிக்கிறதும் இல்ல, கம்மியா தான் முயற்சிக்கிறோம் அந்த விஷயத்துல. சரி இவ்வளவு சொல்றேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சிம்பிளா, முயற்சிக்கலன்னா சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்டு 2017 நினைக்கிறேன், ஓகேவா, அவங்க அப்பா என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அதாவது ஒர்க்லயே இருந்தாரு, ஓகேவா. என்னன்னா அவர் வந்து இதுல இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி, அதுல எதுலன்னா சிஆர்பிஎஃப்ல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஓகேவா, ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல டியூட்டில இருந்தாரு. அந்த ஜாப் வேகன்சிக்கு அவன் எக்ஸாம் எழுதினான். அதாவது அந்த கோட்டால, அதாவது வேலையில இறந்தும் போது கோட்டால போய் ஜாயின் பண்றவங்க லிஸ்ட்ல, ஆமா ஜாயின் பண்ற அந்த கோட்டால எக்ஸாம் எழுதி கிளியரும் பண்ணிட்டான். மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டான், ஓகேவா. இப்போ அந்த கோட்டா லிஸ்ட் வரும் தெரியுமா. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 300 பேர் தான் வந்திருக்கானுங்க அந்த லிஸ்ட்ல. சீட்டு வந்து 12 சீட் இருக்கு. என்னென்னமோ ப்ரெஷர் போட்டு என்னென்னமோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த 300 பேர்ல 12 பேர் தானே வந்திருக்கணும் தமிழ்ல, கரெக்டா? ஆமா. எங்கிருந்து தெரியுமா அப்பாயிண்ட் ஆனா? யூபில இருந்து ஒருத்தன் அப்பாயிண்ட் ஆனா. ஜாயின் பண்ண 12 பேரும் நார்த் இந்தியன்ஸ் தான். ஒருத்தன் கூட தமிழர் கிடையாது, அது ஃபுல்லா ஸ்கேம். ஒண்ணு அது வந்து கேஸ் என்னென்னமோ போடலாம் பிளான் பண்ண, அப்புறம் தான் இவங்களாம் சொன்னாங்க அதெல்லாம் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, 20 வருஷம் இழுத்து அடிப்பானுங்க, கடைசியில ஒன்னும் ஆகாது போயிடும்ன்றானுங்க. நீங்க திருப்பி இதனாலதான் ப்ரோ விட்டுட்டாங்க. இதனாலதான் இந்த ஒரு காரணத்துலதான் விட்டாங்க. தொலைஞ்சு போங்கடா டேய், பேசுது நாங்க பெருசா படிச்சுக்கிறோம்டா, நாங்க ஹையர் ஸ்டடிஸ் அதிகமா படிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, பசங்க எழுதுறது இல்ல எழுதுறானுங்க, எழுதி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி மாட்டி இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டுறானுங்க. இதுல ஆக்சுவலா வந்து என்ன மேட்டர்னா, மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமாச்சு. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ரிலேட்டடான எல்லா விஷயத்துலையுமே சிஆர்பிஎஃப், ஹெச்எஃப், ஐசிஎஃப், ஓகேவா, இந்த ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நார்த் இந்தியன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சு, ஓகேவா. பாக்குற கவர்மெண்ட் ஆபீசர் முக்கால்வாசி நார்த் இந்தியன் தான் ப்ரோ. நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. எஸ்பிஐ பேங்க் அந்த இதுல, ஆமா பேங்கிங் பேங்க் எல்லாம் ஃபுல் டாமினேஷன், அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவங்க தான் இருக்கானுங்க. இல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஏதாவது ஐடில நடந்தது என் ஃப்ரெண்டுக்கு. என்னன்னா இப்ப மோஸ்ட்லி அந்த டிஎல் மேனேஜர் எந்த இதுல எந்த ப்ராஜெக்ட்ல மேனேஜர் இருக்கானோ அவனை சுத்தி தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க, ரைட்டா. உனக்கு மான்ஸ்டருக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஐடில இருக்கிறதுனால. ஸோ வந்து உனக்கு வந்து வேற ஏதாவது ஃபண்ட் அலாட் பண்றதோ இல்ல கேப் அலாட் பண்றதோ எல்லாமே அதை பத்தி தான் நடக்கும். நீ வந்து சம்டைம் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்ப, நீ வந்து ஒரு 4 பேர் வந்து உன்னோட வேற மாநிலத்தில் இருக்கான்னா, இப்ப பெங்களூர்ல இருக்கான்னா, நீ வந்து சென்னையில இருக்கேன்னா ஒர்க்கா வந்து நீ வந்து சென்னையில ஒர்க் பண்ணுவ. பட் வந்து ப்ராஜெக்ட் அஸ் ஹோல் டீமா வந்து உனக்கு பெங்களூரா தான் இது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து இங்க கேப் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்றாங்க. 2வது தடவை வந்து மீட்டிங்ஸ் எல்லாமே கிளைண்ட் மீட்டிங் எல்லாமே வந்து அவங்க ஹிந்திலே பேசிக்கிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கான்வர்சேஷன் எல்லாமே வந்து 80% வந்து ஹிந்தியில பேசிக்கிருக்காங்கண்ணா. லாஸ்டா வந்து இந்த இது டெப்ளாய் பண்ணும்போது மட்டும் வந்து இவன் வந்து சும்மா கேட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்கண்ணா. இவன் டென்ஷனா வந்து கத்தி விட்டு இதுன்ட்டான், பெரிய லெவல்ல மெயில போட்டு விட்டு எனக்கு வந்து இது கரெக்டா கன்வீனியன்ட் இல்லை, கோஆபரேஷனா வந்து ப்ராஜெக்ட் கோஆபரேஷன் வந்து ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில போட்டு வந்து வெளியே இருக்கான். அதுக்கு வந்து அவனை வந்து பிளேம் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து கோஆர்டினேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனேஜர் வந்து எக்ஸ்கிளைட் பண்ணியிருக்கான், இவன் வந்து ப்ராஜெக்டோட கோஆபரேட் சரியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து எங்க டீம்ல உள்ள ஒரு தமிழ்நாடு மேனேஜர் தான் வந்து அவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து இப்பதான் வந்து ரொம்ப நாள் வந்து பெஞ்சில போட்டிருந்தாங்க. அவன் தான் பயந்துட்டான்,
ஏன்னா லே ஆஃப் வேற நடந்துருக்கு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸால தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க, இது ஃப்ரெஷ்ஷாக தூக்க மாட்டான்ல. அங்க ஒரு 3 மாசமா வந்து பெஞ்ச்ல இருக்கவும் அவன் பயந்துட்டான், ஆஹா தூக்கிடுவாங்களோ என்னமோன்னு. ஏன்னா வந்து ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணியிருந்தான், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருந்தான். 3 மாசம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தான். அது அந்த ஒர்க்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மிஷாப் நடந்ததுனால வந்து இது பண்ணி பெஞ்ச்ல போட்டிருந்தாங்க. பெஞ்ச்ல போடவும் அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எந்த ப்ராஜெக்ட்டும் எடுக்கல. அடுத்து கடைசியில வந்து எங்க டீமுக்குள்ள வந்து பேசி 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 கடைசியா வந்துதான் ஒரு தமிழ் மேனேஜர் தான் ஒரு ப்ராஜெக்ட்ல எடுத்தாப்ல. ஏன்னா ரொம்ப நாள் இருந்தாலும் லே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. சோ இந்த அளவுக்கு கம்பெனி பொறுத்துடா. அது கம்பெனி ஒரு மாசம் வச்சிருப்பாங்க, சில கம்பெனி 2 மாசம் வச்சிருப்பானுங்க. இல்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல மட்டும் ஒரு நிமிஷம் வந்து பேசும்போது என்ன குடுக்க பேசாதீங்க. இல்ல விடு சில விடு. இல்ல என்ன மேட்டர்னா, இந்த ஆபீஸ்க்குள்ள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன்ஸ் ஆர் லைக் நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லடா, இத வந்து இவனுங்களும் பண்ணுவானுங்க, மலையாளிஸும் பண்ணுவானுங்க. ஓகேவா? மலையாளிஸ் கிட்டயும் இது ஒரு சின்ன ஒரு பேக்லாக் இருக்கு, அவங்க கிட்டயும் இந்த பழக்கம் இருக்கு. மலையாள பொண்ணை பார்த்தா நல்லா இருக்குது, பசங்களை பார்த்தா அவனுங்க அலெக்ஸ் நான் நடந்தது சொல்றேங்க பாரு. ஓகேவா? இந்த டாமினேஷன் சொல்ல முடியாது, அவனுங்க இது பண்ணுவானுங்க. அவனுக்குள்ள அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் பேசி போனுங்க. நான் அந்த மாதிரி தான் உட்காந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங் சொன்னதால ஞாபகத்தோட மீட்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் குசுன்னு பேசியிருந்தேன். நான் சொல்லிட்டேன், டேய் நான் உனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா கூட உனக்கு புரியாது, உன் மரமட்டி கெட்டாது, நீ அங்க போய் தப்பா பண்ணுவ. இங்க நீ குசு பேசியிருந்தா உனக்கு வந்து திருப்பி நான் சொல்லணுமா? நீ டிஸ்டர்ப் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, அது பக்கத்துல இருக்க நீ டிஸ்டர்ப் பண்றடா அப்படின்ட்டேன். ஓகேவா? அவன் எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு மலையாள கம்யூனிகேட் பண்றான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. மலையாளம் தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்ல உனக்கு தெரியுமான்னு தெரியாதுடா, எனக்கு தெரியாதனால தானே அவன் கிட்ட ஜாலியா அதை பத்தி பேசுறான். சரியா? அவன் கிட்ட பேசிட்டான். நான் தான் சொன்னேன், இங்க பேரு எனக்கு மலையாளம் தெரியாது, ஆனா உனக்கு கெட் அவுட்னா என்ன தெரியுமாடா அப்படின்னு. சார் தெரியும் சார். அதான் இப்ப நீ ஆயிடுவேன் கொஞ்ச நேரத்துல. நான் அது உனக்கு தேவையில்லைன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோண்டேன். இந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து அதே இடத்துல மலையாளம் ஒண்ணு தான் என்ன பண்ணிருப்பான், கெட் அவுட் சொல்லிருப்பான். எக்ஸ்கியூஸே கிடையாது. இல்ல நம்ம கிட்ட நடிக்கலாம். இல்ல இது இங்க பாருடா அலெக்ஸ், இங்க பாரு, நீ டீமா வந்துட்டனா, இங்க பாரு, நீ டீம் லீட் பண்றனா, நீ ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாரு ஸ்ப்ரெட் ஆக கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயின்டைன். இப்போ டீம் வந்து கோஆர்டினேஷனா இருக்கணும். இப்போ ஒரு டீமுக்கு நீ ரிசல்ட் கொடுக்கணும்னா கோஆர்டினேஷன் தான் முக்கியம். நீ அங்க வந்து இதெல்லாம் வந்து